இங்க ஒரு பஸ் நைட் டைம்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்குள்ள 4 பொறுக்கி பசங்க ஏறி அங்க உட்காந்துருக்க பொண்ணுங்களை எந்திக்க சொல்லுவானுங்க. அப்போ ஒருத்த பின்னாடி இருக்க ஒரு பொண்ணு கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க என் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இவன் கூட வந்தவனுங்களுமே சும்மா இருக்காம அங்க இருக்க பொண்ணுங்க மேல கை வைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த பின்னாடி இருந்த ஒருத்தர் முன்னாடி வந்து அவன் தலையிலே அடிச்சு என்னடா பண்ற அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவன் கோவப்பட்டு இவர் மேல கை வைக்கலான்னு வரும்போது இவர் பிடிச்சவனை அடிச்சிருவாரு. அதை பார்த்தோன்னே அவங்க கூட வந்த எல்லாருமே இவர் அடிக்க வருவாங்க. ஆனா இவர் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுருவாரு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போயிருது. அடுத்த நாளே இந்த பொண்ணு அவரை தேடி காலேஜ் ஃபுல்லா சுத்தி எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சும் செஞ்சிடறா. அன்னையில இருந்து இந்த பொண்ணு அவருக்கே தெரியாம அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. அவர் ரொம்ப பிடிச்சு போயிருது இந்த பொண்ணுக்கு. எப்ப பார்த்தாலுமே இந்த பொண்ணு அவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. அப்ப இந்த பொண்ணுக்கு சாப்பாடு வைப்பாங்க. அப்ப மெய் மருந்து அந்த சாப்பாடை தட்டி விட்டுருவா. அதை பார்த்தா சுத்தி இருக்க எல்லாருமே இந்த பொண்ணை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிற தைரியம் உனக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கேண்டீனோட சாப்பாடு நல்லாவே இருக்காது. ஆனா இந்த பொண்ணு தெரியாம தான் தட்டி இருப்பா. சுத்தி இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி இருக்கா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ இது மூலியமா அந்த கேண்டீன் எடுத்து நடத்துற அந்த காலேஜ் பாய்ஸ் டீம் எல்லாருமே கலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவனுங்க கோவப்பட்டு அவனுங்க கலாய்ச்சி எல்லாத்தையுமே பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க கொஞ்சம் பணக்கார பசங்களா இருப்பானுங்க. அதனால ஏழை பசங்களை பார்த்துட்டு நீங்களே எதுக்கு இங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதை பார்த்த பிறகுதான் அந்த ஏழை பசங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் கேட்ட பிறகு அந்த பொண்ணுக்கு அவன் மேல காதலே வந்துருது.